நீ விடராயா கணை நான் படகுல மூட்டு நீ விடறா கணியை அட விடராயா ஆஜுடைய சனத்தை கொண்டு வா இதோவா நாகஸ்திரத்தை உன்னுடைய சிரசிற்கு நேராக விடுத்தான். அந்த நாகமானது அருகிலே வரும்போது இந்த தேரை 11 அங்குலம் பூமியில ஆக்கியவரினால் சிரத்திற்கு வந்தது, சிரத்தோடு சென்று விட்டது. போயிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இட்லி ரெடியாக அர்ஜுனன் சிரம் எங்கே? நீங்கள் விடுத்த அத்தனை சிரத்துக்கு அதிகமாக சென்று அருகிலே இருந்த மாயக்கரனானவர் ஆராய் பூமியை 11 வைத்து விட்டார். அதனாலே அர்ஜுனன் சிரம் கிடைக்கவில்லை, அவருடைய சிரமே கிடைத்தது. மீண்டும் எடுத்து நிலைப்படுத்தினாரால் ஈரேழு லோகம் இருந்தாலும் அர்ஜுனன் சிரத்தோடு ஐயா என்னுடைய வாய்க்கு நான் கொடுத்த வாக்கின்படியாக உன்னை ஒரு கணக்கு மேல் மருகனை விடேன். என் கரத்தினால் நான் உன்னை தொடேன், அர்ஜுனன் மீது விடேன். என் அன்னையின் வார்த்தை கெடேன். நாகமே உன்னை கண்டெடுத்தால் முதலாக உனக்கு குடங்குடமாக வாழ்முற்றி வளர்த்தேன் அல்லவா? எனக்கு உதவிகளே என்று எனக்கு மனமொழி இடையாக என்று பிடித்துக் கொண்டாகவே என்னை கண்டெடுத்தால் முதலாக குடம் குடமாக பாலூர்த்தி வளர்த்து கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் தாயின் வார்த்தையிலே ஏமாற